எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ரியல் ஹீரோஸ் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகத்துக்கு வர்றது மிலிட்ரி பர்சன் தான். ஸோ இன்றைக்கி நான் ஒரு மிலிட்ரி பர்சன் பற்றி தான் பேச போகிறேன். ஆக்சுவலாக ஒரு பர்சன் 300 பேரை கொண்டிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டில் அவரை இன்னமும் காவல் தெய்வமாக வழிபட்டு வர்றாங்க. அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவர் பேர் தான் ஜஸ்வந்த் சிங். ஸோ ஜஸ்வந்த் சிங் அப்படிங்கிற ஒரு சோல்ஜரை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஜஸ்வந்த் சிங் அப்படிங்கிறவர் 19 இயர்ஸில் இந்தியன் மிலிட்ரியில் சேர்ந்தார். அவரோட 22 இயர்ஸில் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு பெரிய வார் நடந்துச்சு. அப்போது ஒரு கட்டத்தில் இந்தியானால் ஒன்றும் பண்ண முடியாது, இனிமேல் திரும்பி வந்துடுங்க அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொல்லும்போது கூட, இல்லை நம்ம இந்தியாவுக்காக இன்னும் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸும் இந்தியாவுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த வாரில் கலந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஆக்சுவலாக இந்தியா கிட்ட அப்போ மிஷின் கன்ஸ் கூட கிடையாது, ஆனால் சைனீஸ் மிஷின் கன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவர்கிட்ட இருந்த சில எக்யூப்மெண்ட்ஸை வச்சு சைனீஸ் கிட்ட இருந்த சில மிஷின் கன்ஸை எடுத்து அந்த சைனீஸை 72 ஹவர்ஸ் அவர் சமாளிச்சிட்டு இருந்தார். அதாவது அந்த 72 ஹவர்ஸ் பிரேக் இல்லாமல் அவர் வார் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ 300 மெம்பர்ஸ் இறந்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு மேன் 300 மெம்பர்ஸை கொன்னிருக்காரு. ஸோ அதனாலேயே அவருக்கு ரைஃபிள் மேன் அப்படிங்கிற ஒரு டைட்டிலும் கிடச்சிச்சு. ஆக்சுவலாக இந்த போர் எதுக்காக நடந்துச்சு அப்படின்னா, அருணாச்சல் பிரதேஷ்காக தான். சைனீஸ் அருணாச்சல் பிரதேஷ் தங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக வார் நடத்துனாங்க. ஸோ அப்போ அருணாச்சல் பிரதேஷ் இல்லை, இந்தியா கூட தான் இருக்கணுன்ட்டு தான் இந்தியா வார் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஸோ அதனால தான் அருணாச்சல் பிரதேஷில் இன்னும் ஜஸ்வந்த் சிங்கை ஒரு காவல் தெய்வமாக பார்த்து, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறதா நினச்சி அவருக்கு டெய்லியும் சேவை செய்கிறது, அவரோட ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணி வைக்கிறதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.